வணக்கம். சொந்தத்தில் பாசம் அதிகமாக காட்டினால் நமக்கு பல்வேறு விதமான மனக்கசப்புகளும், மனவேதனைகளும், ரொம்ப ஒரு மனக்கவலைக்கும் உள்ள மனிதராக மாறப்படுவோம். முக்கியமாக குழந்தை இல்லாதவங்க, நீங்கள் காட்டக்கூடிய பாசம் உங்கள் சொந்தக்காரர் யாராவது உங்களுக்கு மக ஸ்தானத்துலேயோ அல்லது தங்கச்சி ஸ்தானத்துலேயோ யாராவது மேலே ரொம்ப அதிகமான பாசங்கள், உங்கள் குழந்தை பிறந்தால் நீங்கள் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு எவ்வளோ பாசம் காட்ட முடியுமோ எல்லா பாசத்தையும் காட்டிட்டு, எனக்கு பிறந்தா குழந்தை, ரெண்டாவது குழந்தை, அந்த குழந்தை எனக்கு முதல் குழந்தைன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு தம்பதியருக்கும் ஒவ்வொருவருக்கும் உண்டான இது விஷயம். பாசத்தை கொட்டி 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 காட்டுவோம். அப்படி பாசத்தை கொட்டி கொட்டி காட்டுவோம். இதில் 100ல் 1% தான் நீங்கள் வெளியே காட்டக்கூடிய பாசம் உண்மையாக திருப்பி உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். 99% பாசம் அப்படியே போயிடும். படிக்கும்போது படிக்க வச்சுருப்பீங்க, நல்லா கேர் பண்ணியிருப்பீங்க, நல்லா பார்த்துருப்பீங்க. அது ரிட்டனாக அவங்களுக்கு அம்மா அப்பா இருந்தும் நீங்கள் அவங்க குழந்தைங்க மேலே, ஒரு பையன் மேலேயோ பொண்ணு மேலேயோ ரொம்ப அக்கறைப்பட்டு சின்ன வயசுலேருந்து நல்லா பார்த்து அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் சூழ்நிலையில் ஒரு மேரேஜ் ஆஃப்டர் ஆகட்டும், ஒரு 20 வயசுக்கு மேலே சம்பாதிக்கிறதுக்கு அப்புறம் உங்களை கண்டுக்காமல் விட்டுருவாங்க. கையில் காசு இல்லை, அப்போ நீங்கள் பார்த்தீங்க, அதனால் உங்கள்கிட்ட பாசமாக இருந்தாங்க. இப்போ அவங்க சம்பாதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. தேவையான விஷயத்தை, தேவையான பொருட்களை எல்லாமே அவங்க வாங்கிறதுக்கு உண்டான விஷயம் இருக்குது. நீங்கள் பேசுகிறதோ திட்டுறதோ பாசம் காட்டுறதோ, அந்த காட்டக்கூடிய பாசங்கள் காட்டும் பொழுது நம்மக்கிட்ட காசு இருக்குது, நம்ம கொடுக்கும்பொழுது ஒவ்வொரு 100 ரூபா கொடுக்கும்போது அன்பாக பாசமாக சொல்லிக் கொடுப்போம். ஒரு 500 ரூபா கொடுக்கும்போது அன்பாக பாசமாக சொல்லிக் கொடுப்போம். ஏதோ தீனி வாங்கிட்டு போகும்போது அன்பாக பாசமாக போவோம். ஏதோ பேக்கெட் பண்ணி கொடுக்கும்போது அன்பாக பாசமாக போவோம். ஏதோ டைம் போய் பார்க்கும்போது அன்பாக பாசமாக போவோம். வாரத்துக்கு ஒருக்கா பேசும்போது அன்பாக பாசமாக போவோம். எந்த பாசம் போது நம்மளோட சேர்ந்து காசும் போகும். சும்மா வெட்டியாக போய் பார்த்தா மதிக்க மாட்டாங்க. எல்லாமே அப்படித்தான் டோட்டலாகவே. அப்படி பாசம் காட்டிட்டு இருக்கிற நீங்கள், அவங்க சம்பாதிக்கும்போது அந்த பாசம் 50% ஆகிடும். முதல் மாதம் சம்பளத்துலேயே அந்த பாசம், நீங்கள் காட்டுன்ற பாசம் 100% காட்டிட்டிங்கன்னா அவங்க 100%ல் பாசம் வந்திருப்பாங்க. அவங்க சம்பாதிக்கிற முதல் மாத சம்பளத்துலேயே அவங்களோட பாசம் 50% ஆகிடும். அப்போவே உங்களுக்கு வேலைக்கு போகிறேன், நல்லா பாசமாக பேசிட்டு இருந்தேன். காலையில் சாயங்காலம் மதியம் 3 நேரம் பேசுவேன் என்கிட்ட. வேலைக்கு போனது ஒரு வாரம் டெய்லி ஒரு நேரம் பேசுகிறேன். சரி வேலைக்கு போகிறேன், சரி போடு சாமி நம்ம எதுக்கு பேசாட்டு நீங்கள் நினச்சிக்கலாம். அப்பா அம்மா, வளர்ப்பு அப்பா அம்மா அவங்க என்னத்தை போய் பேசுகிறது, இப்போ நம்மளே ராஜா நம்மளே ராணி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் அவளுக்கு தேவையானது, அவங்க அம்மா அப்பாவுக்கு தேவையானது, அவங்க அண்ணன் தங்கச்சிக்கு தேவையான விஷயங்கள் வாங்கி அங்கே கொண்டு போய் கொடுப்பாங்க. நம்மளாம் அப்போ ஃபஸ்ட்டு மாதத்துலேயே 50%, 2வது மாதங்கும்போது 25%, 3வது மாதங்கும்போது 10%, 4வது மாதங்கும்போது 5%, 5வது மாதமும் மறந்துடுவாங்க, சுத்தமாக பேசவே மாட்டாங்க. ஒரு நட்பு ஒரு 10-15 வருஷமாக பாசம் காட்டக்கூடிய அந்த பாசம் அப்படியே அந்த 5 மாதத்துலேயே இவங்க சம்பாதிக்கும் போது மறந்துடுறாங்க. ஒரே ஒரு % தான் மறுபடியும் அது எனக்கு பார்த்துக்கிறாங்க. அவங்க அம்மாட்ட சொல்கிறதாகட்டும், அவங்க அக்கா தங்கச்சி கிட்ட சொல்கிறதாகட்டும், அவங்க அண்ணன் தம்பி கிட்ட சொல்கிறதாகட்டும், எனக்கு எல்லாமே அவர் தான், என்னை எல்லாமே அவர் தான் பார்த்தாரு அப்படின்னு வேறவங்க கூட சொல்கிறதாகட்டும், இன்னும் 1% தான். அப்படி ஒரே ஒரு % தான். 99% சொல்ல மாட்டாங்க. நம்ம சம்பாதிக்க நம்மளுக்கு என்ன கேள்வி, நம்ம வாட்டுக்கு நம்ம இருக்கு, நம்மளே ராஜா நம்மளே மந்திரி. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும், ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க. இங்கே வாங்க நான் பார்த்துக்கிறேன், போய் சொன்ன நல்லா இருக்கிறீ சாமி, நல்லா இருக்குங்க அவ்வளோ போயிடுறாங்க. சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுங்க, ஃப்ரெண்டு வந்துக்கிறாங்க, இல்லை கொஞ்சம் வேலை இருக்குது மொபைலில், அவ்வளோதான். அப்படியே விலகிடுவாங்க. அப்படியே ஒரே ஒரு % தான் வாங்கன்னு சொன்னால் தண்ணிக்கு இது கொடுக்குறதாகட்டும், ஒரு பாசமாக பேசுறதாகட்டும், ஒரு அரவணைப்பாக பேசுறதாகட்டும், உங்களோட விஷயத்தை கேட்குறதாகட்டும், அந்த ஒரு % தான்.
99% கேட்க மாட்டாங்க. அப்படியே மறந்துடும். நம்ம அதை நினச்சி மனசு நொந்து அழுது வீணாக போயிடும். அந்த பையன்கிட்ட அந்த பையனா அந்த பிள்ளைங்க பேசுகிறோம். அப்புறம் அவங்க அம்மாட்ட சொல்கிறோம், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், முன்னையில என்ன பண்ணுறது அப்படி இருக்கிறான். நான் சொல்கிறதே கேட்கறதில்ல, நீ சொல்கிறது நானே சொல்ல வாயை திறக்க முடியல. ஏன்னா அவங்க உங்கள் கிட்ட தான் பெற்றவங்கிட்ட ஒன்றிணைஞ்சிருவாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். அந்த பாசம் முழுவதும் அவங்க பசங்களோட பாசம் முழுவதும் அவங்க அம்மா அப்பாவுக்கு. நம்ம வளர்த்தவங்க நம்ம பாசம் காட்டுறவங்களுக்கு இல்லை. அவங்க சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாசம் அங்கே தான் இருக்குது. அப்புறம் என்னாச்சு கேட்க போகிறேன் போயிட்டு அதையெல்லாம் நீங்கள் எதுக்கு கேட்குறேன், நாங்கள் பார்த்துக்குறேன். எங்கள் கூட பிறந்த அக்கா தங்கச்சி, நீ வந்தையா பார்த்தா பாசமாக இருந்தால் அவ்வளோதான். அப்படியே அவங்க கட் பண்ணி விடுவாங்க. அந்த குழந்தை அந்த பையன் பிள்ளை கட் பண்ணுறத விட இவங்க அசால்ட்டாக கட் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய சேர்க்க வேண்டிய விஷயங்கள் சேர்ந்துருச்சு. அப்புறம் என்ன எதாவது சொன்னால் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் சுற்றி பேசிட்டோம், நீ தலையிட வேண்டாம். இதெல்லாம் நிறையா வீட்டில் நிறைய ஊரில் நிறைய சொந்தக்காரர்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம். ஒன்று விட சொந்தமோ எதோ சொன்னாலும் அப்போ மனசு வந்து உசுறு போகிற மாதிரி இருக்குது. திடீர்னு எதுக்கு நம்மளை வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னு தெரியாது. அவனோட சம்பாத்தியம் கஷ்டமாக இருக்கும்போது தேவைப்படுறோம், தேவைப்படும்போது தேவைப்படுகிறோம், தேவைப்படாத போது தேவையில்லாதவன் ஆகிரும். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். தேவை இருக்கும்போது நம்ம தேவைப்படுறவங்களுக்கு, தேவைப்படாத போது தேவையில்லாதவன் ஆயிரும். அவ்வளோதான். என்ன சொன்னாலும் எதிர்ப்பு. திடீர்னு வந்துட்டு இவங்களுக்குள்ள இப்படி அவங்க சொந்தக்கார அக்கா தங்கச்சி மாமா மச்சான் அவங்க இருந்தாங்க, கூட பிறந்தவங்க, ஏன் அவன் என்ட்ராகிற, நம்ம குடும்பத்தை நம்ம பார்க்கலாமே அப்படின்ட்டு உள்ள நீ படிக்கவே சொல், நீ அவளை பார்க்கவே இல்லை, எல்லாமே அவங்க தான் பார்க்குறாங்க நடக்குது. அதனால தான் அப்படின்னா அதுக்குள்ளே உள்பூசல், அதுக்குள்ளே கோபம், அதுக்குள்ளே பயங்கர பிரச்சனை ஆகி அவங்களுக்குள்ள ஃபோன் மூலமாகவோ இல்லை நேரடியாகவோ இனிமேல் என் பையன் கூட என் பிள்ளை கூட பேசுகிற வேலை வச்சுக்காத, அப்படி என் பையன் கூட என் பிள்ளை கூட பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படி சொல்லுவாங்க. கஷ்டப்பட்டு பார்த்து குழந்தையிலேன்னு பார்த்துட்டு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும், பயங்கர கஷ்டமாக இருக்கும். இது வந்து என்னோடய வாழ்க்கையிலையும் இருக்குது, என்னோடய நண்பர்கள் வாழ்க்கையிலையும் இருக்குது. பயங்கரமான கஷ்டம், அழுதுகிறாங்க பசங்க உலகம் அழுதுகிறாங்க. எங்கள்கிட்ட திடீர்னு பேச வேணாம்னுவாங்க. அது எப்படி திடீர்னு பேச வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. கஷ்டப்பட்டு பார்த்து பாசம் காட்டி அதுக்கு அந்த வலி வந்து உசுறு வந்த மாதிரி இருக்குது. திடீர்னு பேச வேண்டாமாங்க. ஒரு மாற அது 15 வருஷமாகட்டும், ஒரு 10 வருஷமாகட்டும், ஒரு 5 வருஷமாகட்டும், சரி வேறு யாரோ வந்து பார்த்தா எப்படி இருக்குது. சொந்தமில்லாத யாரோ ஒருத்தர் பார்க்கும்போது அதில் ரொம்ப அரவணைப்பாக பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் சொந்தத்தில் யாராவது பாசம் காட்டினா அந்த பாசம் காட்டும்போது மட்டும் எடுத்துகிட்டு இவங்க சம்பாதிக்கும் போது எல்லாம் மறந்துட்டு வேறங்க யாரும் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஆடிட்டு இவங்கள மனசை கஷ்டப்படுத்துனா அந்த பிள்ளைக்கு பையனுக்கு பாவம் இல்லை, அவங்க பெற்றாக்குறாங்களா அவங்களுக்கு பெரும்பாவம். அந்த பாவம் அவங்களோட பேரன் பேத்தி எல்லாத்தையும் துரத்தும். இந்த பாவம் இவங்களோட பிள்ளைக்கு துரத்துது. பிள்ளைக்கு பிறந்த குழந்தையாட்டு சுற்றிக்கிற யாரார போய் பேசுகிறாங்க பழக்கிறாங்க எல்லாத்துக்கும் பாவங்க. ஆகாது. எந்த நேரத்துலையுமே ஒரே மாதிரி மனிதர் இருக்கணும். 1% தான் அம்மா நல்லா பார்ப்பாங்க, அவங்க அம்மா அப்பா, அந்த பொண்ணு அந்த பையன். மற்ற போதெல்லாமே ஏடா கூடமாகி ஒரு வாழ்க்கை வந்து குறைஞ்சி வீணாக போயிடும். பாசம் அளவாக காட்டுங்க. பாதிக்கப்படுவது உங்கள் மனசு, கஷ்டப்படுவது உங்கள் மனசு, வேதனைப்படுவது உங்கள் மனசு, கவலைப்படுவது உங்கள் மனசு. அழகாக வைத்து கொள்ளுங்கள். 1% அப்படி இருக்குது. அந்த 1% எங்கேயும் நம்ம தேட முடியாது. சரிங்களா? பார்த்துருங்கள், வாழ்க்கையை பார்த்து வாழுங்கள்.